ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் பசங்க வந்து மொபைல் அதிக நேரம் யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஆப் வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டது, அண்ட் எந்தெந்த ஆப்பில் அதிக நேரம் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எப்படி கம்மி பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து க்ளோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் ப்ளே ஸ்டோர் போய்க்கிடுங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு சர்ச் பட்டனில் வந்து ஸ்டே ஃப்ரீன்னு வந்து டைப் பண்ணிக்கிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துடுங்க. சர்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷனில் வந்து ஆப் ஷோ ஆகும். இந்த மாதிரி இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் ஆனதுமே ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இல்லை கெட் ஸ்டார்ட்டுன்னு இருக்கும். அந்த கெட் ஸ்டார்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ கொடுத்துடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் உங்களோட ஏஜை வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களோட சைல்டோட ஏஜை வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடாது, உங்களோட ஏஜை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ வந்து நான் 1996ன்னு டைப் பண்ணுறேன். இதில் வந்து ஆக்சஸ் ஆப் யூசேஜ் டேட்டா கேட்குது. இந்த பர்மிஷன் எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்பையும் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த பர்மிஷன் கேட்குது. நீங்கள் வந்து இதை வந்து அலோவ் கொடுத்துக்கிடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா நாட்டம் கொடுத்துட்டு இதில் அலோவ் கொடுத்துடுங்க. இதில் வந்து நீங்கள் அலோவ் கொடுத்தோடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். இப்போ வந்து எனக்கு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 57 மினிட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் வந்து 56 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரீம் கிரிக்கெட் வந்து 48 மினிட்ஸ். இதே மாதிரி நீங்கள் உங்களோட பசங்க ஃபோன்லேயும் வந்து எது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆட் யூசேஜ் லிமிட்டுன்னு இருக்குது. அந்த ஆட் யூசேஜ் லிமிட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த 3 ஆப்ஷன்ஸ் என்னென்னா பிளாக் பெர்மனன்ட்லி, இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து டோட்டலாக வந்து பிளாக் ஆகிரும். இது வந்து பிளாக் ஆன் ஷெட்யூல், இது வந்து ஷெட்யூல் போட்டு நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஆப் வந்து பிளாக்கில் இருக்கணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து டைம் செட் பண்ணி வச்சிடலாம். எந்தெந்த டேட்டுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பிளாக்கில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிடலாம். இதில் 3வது ஆப்ஷன் செட் ஏ டெய்லி யூசேஜ் லிமிட். இதில் வந்து உங்கள் பசங்க எவ்வளோ மணிக்கூர் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சலாம். இப்போ வந்து நீங்கள் 1 ஹவர் செட் பண்ணிங்கன்னா 1 ஹவருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிரும். இப்போ வந்து நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன் ஆப் பிளாக்கிங்னு இருக்குது. இது என்னென்னா ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பிளாக் பண்ணதுக்கு தான். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து பிளாக் ஆட்ஸு, பிளாக் வீடியோ சர்ச். இப்போ வந்து உங்கள் பசங்க வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கக்கூடாதுன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இதில் வந்து பிளாக் வீடியோ சர்ச்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களை பசங்களால் எந்த வித வீடியோவையும் சர்ச் பண்ணி இதில் வந்து பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பிளாக் ஸ்டோரிஸ் கொடுத்தீங்கன்னா எந்த வித ஸ்டோரிஸும் அவங்களால பார்க்க முடியாது. பிளாக் ரீல்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த வித ரீல்ஸும் அவங்களால பார்க்க முடியாது. இதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஆப்புக்கு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஆப்புக்குள்ள எல்லா ஆப்ஷனுமே இந்த ஆப்பில் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஆப் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேரண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் பசங்க எந்தெந்த சோஷியல் மீடியாவில் எதுக்கெலாம் அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்க்கலாம். எல்லா பேரண்ட்டும் உங்கள் ஃபோனில் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு ரொம்ப